நண்பர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:46. இப்பொழுது யுகே ஏர்போர்ட் மற்றும் கப்பல் துறைமுகங்கள் போன்ற இடங்களிலே தங்க கட்டிகள் அதிகமாக கைப்பற்றப்படுவது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னன்னா, இப்ப அடிக்கடி தங்க கட்டிகள் இங்கே கைப்பற்றப்படுகிறது. யுகேயில் இவ்வாறான கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக தற்பொழுது போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மையில் நடைபெற்ற ஒரு தங்க கடத்தலில் விமான நிலையத்தில் வைத்து 1.8 மில்லியன் பெறுமதியான தங்க கட்டிகளை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1.8 மில்லியன் பவுண்டுகள் என்பது மதிப்புகள் நம்ப முடியாத அளவுக்கு அதிகமானது என்று போலீசார் சொல்கின்றார்கள். குற்றவியல் சட்டத்தின் கீழ் தற்பொழுது அதனை போலீசார் வைத்துக் கொள்ளலாம் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்றால், அதனை போலீசார் அதனை விற்று செலவழிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த செலவுகள் தொடர்பாக நான் தொடர்ந்து சொல்கின்றேன். மே 2025 வெளிநாடு செல்ல தயாரான பொழுது 15 கிலோவுக்கு மேல் எடையுள்ள தங்க கட்டிகள், தங்க கம்பிகளை தனது கைப்பையிலே எடுத்துச் சென்ற ஒருவரை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதாக கிரேட்டர் மான்செஸ்டர் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். GMP தெரிவித்திருக்கிறது. பொருளாதார மற்றும் சைபர் குற்றப்பிரிவின் அதிகாரிகள் பல மாத விசாரணைகளுக்கு பிறகு இந்த போலீசார் தங்களுடைய வழக்கை மான்செஸ்டர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார்கள். இதன் விளைவாக GMBக்கு இதுவரை வழங்கப்பட்ட மிகப்பெரிய தொகை இதுவாக இருக்கிறது. 15 கிலோவையும் அவர்கள் விற்று நீங்கள் செலவழிக்கலாம் என்று நீதிமன்றம் மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டிருந்தார். இதுக்கு சொல்றது சொத்து மீட்பு ஊக்க திட்டம் என்று சொல்வார்கள். ARIS மூலம் கிரேட்டர் மான்செஸ்டர் முழுவதும் உள்ள சமூகங்களுக்கு பாதி நிதி முதலீடு செய்யப்படும். மிச்ச பாதி போலீஸ் சேவைக்கு வழங்கப்படும். அரவாசி நிதி முதலீடு செய்யப்படும். அப்ப சமீபத்திய ARIS திட்டத்துல 12 குழுக்கள் பயனடைந்ததாக, இந்த தங்கத்தை வித்து 12 குழுக்கள் பயனடைந்ததாக போலீசார் சொல்கின்றார்கள். இதில் போல்டனில் உள்ள ஒரு சமூக குத்துச்சண்டை மற்றும் விளையாட்டு கிளப்புக்கு காசு கொடுத்திருக்கிறார்கள். 350க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இலவச வகுப்புகள் மற்றும் உணவு உட்பட இலவச அரை கால விடுமுறை முகாம்களை நடத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான உதவிகள் செய்யக்கூடியதாக இந்த நகையை வித்து, இந்த பவுண்ட்ஸை வித்து, பவுண்டுகளை வித்து இவர்கள் சேவை செய்திருக்கின்றார்கள். ஆகவே கோர்ட் சொல்லிட்டது. இந்த வழக்கு அனைத்து வகையான பண மோசடிகளையும் தடுப்பதற்கான எங்கள் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்றும் போலீசார் சொல்கின்றார்கள். அது பணமா இருந்தாலும் பறிப்போம், தங்கமா இருந்தாலும் பறிப்போம், குற்றவியல் என்ன குற்றம் என்றாலும் நாங்கள் உடனடியாக தடுப்போம், உயர் மதிப்புள்ள சொத்துக்கள் இருந்தாலும் பறிப்போம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்ப கேஷ் கொண்டு போக இயலாது. இப்ப $10,000 மட்டும்தான் கொண்டு போகக்கூடியதா இருக்கும். கூட கொண்டு போனா அவர்கள் பறிப்பார்கள், தங்கம் கொண்டு போனா பறிப்பார்கள். ஆகவே அளவுக்கு மீறி கட்டிகளாக கொண்டு போனா பறிப்பார்கள். கிரேட் மான்செஸ்டர் காவல்துறையை சேர்ந்த துப்பறியும் ஆய்வாளர் சாரா லங்லி தெரிவிக்கும் பொழுது, இது எல்லோருக்குமான ஒரு படிப்பினை, நிச்சயமாக நாங்கள் பறித்தெடுப்போம், திரும்பி அதனை கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் சட்டவிரோதமாக இவ்வாறு கடத்தல் இயக்கத்தை குறிவைப்பதன் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் செழிக்க அனுமதிக்க முடியாது. ஆகவே இந்த நிதி வலையமைப்புகள் இருக்குதானே, மணி லாண்டரிங் வலையமைப்புகள், இவ்வாறான கடத்தல் வலையமைப்புகளை நாங்கள் அகற்றுவதுதான் எங்களுடைய குறிக்கோள் என்று கிரேட் மான்செஸ்டர் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய செய்தி தெளிவாக இருக்கிறது. அது எந்த வடிவத்தில் இருந்தாலும், எங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்தாலும் அதனை கண்டுபிடிப்போம், பறிமுதல் செய்வோம். ஆகவே இது குற்றவாளிகள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஒன்று. அடுத்தது, இன்னொரு இடத்துல அதுவும் மான்செஸ்டர்ல தான், விமான நிலையத்தில் வாகனம் நிறுத்தம் இடத்திலே 2 மில்லியன் மதிப்புள்ள தங்க கட்டிகள், 2 மில்லியன் பவுண்ட்ஸ் மதிப்புள்ள தங்க கட்டிகளை, இது இன்னும் ஒரு தகவல், பறிமுதல் செய்திருக்கிறார்கள். 2 மில்லியன் பவுண்ட்ஸ் பெறுமதியான தங்க கட்டிகளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். விமான நிலையத்தில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் போய் செக் பண்ணி பார்த்திருக்காங்க, அங்க இருந்திருக்கிறது. கிரேட்டர் மான்செஸ்டர் போலீசார் மான்செஸ்டர் விமான நிலையத்தில் சந்தேகத்துக்குரிய கார் ஒன்றை விசாரித்த பொழுது, இது போலீசாரின் வரலாற்றில் மிகப்பெரிய தங்க கைப்பற்றல் என்று கருதப்படும் இந்த கடத்தலை கண்டுபிடித்தார்கள். அந்த வாகனத்தில் 7 மில்லியன் மதிப்புள்ள 7 தங்க கட்டிகளை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பெரிய பெரிய தங்க கட்டிகள். வார இறுதியில் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து
திங்கட்கிழமை மாலை இங்கிலாந்தில் தரையிறங்கிய விமானத்தின் பொழுது 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள். அவர்களின் பொருட்களை சோதனை செய்த பொழுது 1 மில்லியன் தங்கம் மற்றும் நகைகள் இருப்பது தெரிய வந்துள்ளதாக ஜிஎம்பி தெரிவித்திருக்கிறது. இது இன்னும் ஒரு தங்க கடத்தலை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அடுத்தது மேற்கு யக்ஷாரின் பிராட்ஃபோர்ட்டில் உள்ள ஒரு வீட்டை அவர்கள் சோதனை செய்த பொழுது, சந்தேகத்துக்கிடமான வகையில் சோதனை செய்த பொழுது மேலும் 30,000 மதிப்புள்ள கடிகாரங்கள் மற்றும் 60,000 பவுண்ட்ஸ் மதிப்புள்ள தங்க கட்டிகள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அவர்களும் பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 45 மற்றும் 49 வயதுடைய 2 பேர் பண மோசடி செய்ததாக சந்தேகத்தின் பேரில் தற்பொழுது கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகின்றார்கள். எல்லாம் ஜிஎம்பில நடக்கு. மென்செஸ்டர்ல தான் இந்த குற்றங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. பொருளாதார குற்றப்பிரிவை சேர்ந்த துப்புரவு ஆய்வாளர் சாரா லாங்லி தெரிவிக்கும் பொழுது, இந்த கண்டுபிடிப்பு நாங்கள் தொடர்ச்சியாக இதனை தேடிக்கொண்டிருக்கின்றோம். வேறு வேறு தொடர்புகள் இருக்கிறதா? நாட்டிற்குள் தங்கம் கொண்டு வரப்படுகிறது, நகைகள் கொண்டு வரப்படுகின்றன. ஆகவே இவ்வாறான கடத்தல்காரர்களை கண்டுபிடிக்க வேண்டும். சட்டவிரோத பரிவர்த்தனை மற்றும் பொருட்களை வைத்திருப்பது தொடர்பான குற்றங்களை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். மேலும் மக்கள் சட்டத்தின் எல்லைக்குள் செயல்படுவதை நாங்கள் உறுதி செய்வோம் என்று சாரா லாங்லி தெரிவித்திருக்கின்றார். அப்ப வேறு யாராவது இந்த கடத்தல்களோடு தொடர்புடையவர்கள் இருக்கின்றார்களா என்று கண்டுபிடித்தால் தங்களோடு தொடர்பு கொள்ளும்படி பொதுமக்களையும் கேட்டிருக்கின்றார். தகவல் உள்ள எவரும் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டிருக்கின்றார். வடமேற்கு பிராந்திய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்பிரிவின் உதவியோடு மேற்கு யக்ஷார் காவல்துறை அதிகாரிகள் நேற்று பெருநகரத்திற்கு சென்ற பிறகு ஒரு தொகையினரை கைது செய்திருக்கிறார்கள். இது இன்னும் ஒரு பகுதி ஹீத்ரோவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. என்சியால் கைப்பற்றப்பட்ட தங்கம் சந்தேகிக்கப்படும் தென் அமெரிக்க போதைப் பொருள் காடல் மீதான சர்வதேச விசாரணையின் ஒரு பகுதியாக இங்கே வடமேற்கு பிராந்திய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்பிரிவின் உதவியோடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஹீத்ரோவில். கிட்டத்தட்ட 4 மில்லியன் மதிப்புள்ள தங்கம் ஹீத்ரோவில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. என்சிஏயின் உளவுத்துறையின் படி செயல்படும் எல்லைப்படை அதிகாரிகள் ஜூன் 1 ஹீத்ரோவில் அந்த பாசலை தடுத்து நிறுத்தினார்கள். வெனிசுவேலாவில் வந்த ஒரு தனியார் ஜெட் விமானத்தில் கெமன்ஸுக்கு அனுப்பப்பட்ட இது கெமன் தீவுகளிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. என்சிஏயின் உதவியோடு கெமன் அதிகாரிகளால் நடத்தப்படுகின்ற பண மோசடி விசாரணைக்கு இப்பொழுது தங்கம், ஏற்கனவே பணத்தை தான் டொலரைத்தான் கடத்தினார்கள், இப்பொழுது தங்கம் கடத்தி இருக்கிறார்கள். இது ஒரு பிரைவேட் ஜெட்ல தான் இந்த தங்கம் கடத்தப்பட்டிருக்கிறது. இங்கே ஹீத்ரோவுக்கு வந்த பொழுது அதனை தடுத்து நிறுத்தினார்கள். கிட்டத்தட்ட 4 மில்லியன் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. லண்டனில் உள்ள எக்ஸ்பிரிட்ஜ் மஜிஸ்ட்ரேட்டில் நடந்த விசாரணையை தொடர்ந்து குற்றவரவாய் சட்டத்தின் கீழ் 104 கிலோ எடையுள்ள தங்க கட்டிகள் மற்றும் தங்க துண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. என்சிஏ ஹீத்ரோ கலை தளபதி ஸ்டீவ் மெக்கின்ரைட் தெரிவிக்கும் பொழுது, இது தென் அமெரிக்காவிலிருந்து செயல்படும் போதைப்பொருள் கும்பல்களோடு தொடர்புடையது என்று நம்புகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். வெளிநாடுகளிலும் இங்கிலாந்திலும் உள்ள கூட்டாளிகளோடு இணைந்து பணியாற்றியதன் மூலம் இதை கண்டுபிடித்ததாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் வணிக மாதிரி தற்பொழுது மாறி வருகிறது. டொலரை கடத்துவதற்கு பதிலாக தங்கத்தை கடத்துகின்றார்கள், எல்லை தாண்டி பணத்தை கடத்துகின்றார்கள், குற்றச் செயல்கள் அதிகரிக்கின்றன. இங்கே லண்டனில் இப்பொழுது அதிகமாக குற்றச் செயல்கள் அதிகரிக்கின்றன, தங்க கடத்தல் அதிகரித்திருக்கிறது. எல்லைப்படை ஹீத்ரோ இயக்குனர் நிக் ஜெரிவாலா தெரிவிக்கும் பொழுது, இந்த குற்றவியல் வலைப்பின்னல்களின் கட்டுப்பாட்டிலிருந்து அதிக அளவு பணம் அல்லது தங்கத்தை எடுத்துச் செல்வது கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் தங்கத்தை எடுத்துச் செல்லும் பொழுது பறிமுதலும் செய்யப்படுகிறது. ஆனாலும் கூட அவர்கள் தொடர்ச்சியாக தங்க கடத்தலில் ஈடுபடுகின்றார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே மிகப்பெரிய தங்க கடத்தலின் ஒரு மையமாக இங்கே ஏர்போர்ட்டுகள் இருக்கின்றனவா என்பதுதான் தற்பொழுது உள்ள கேள்வி. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே.